ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைப்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, அதில் வந்து பெனிஃபிட் இருக்குமா, இருக்காதா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. பட் அந்த சமயத்தில் என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது யூடியூபர், நானுமே புதுசாக வந்து கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரியுது. இதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமாக நீங்களுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே பலமுறை கேட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணவும் முடியும், அதை ரன் பண்ணவும் முடியும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் டைம் வந்து நிறைய அதோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்ததான் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்ம ஃபேஸை காமிச்சு போடலாமா காமிக்காமல் போடலாமா அப்படிங்கிறது. அதுவுமே வந்து யாரை பொறுத்தது அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காமிச்சு போட சொல்லுவாங்க. சிலர் வந்து வேண்டாம், அதுலலாம் நம்ம வந்து மீடியாக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து ஃபேஸ் காமிக்கக்கூடாது. உனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து தெரியுது, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணு, பட் வந்து ஃபேஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யூடியூபுக்கு. ஏன்னா அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து உங்களால் ரன் பண்ண முடியுமா, அதுலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடியது கண்டென்ட் தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைஃப் ஸ்டைல் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணுவோம், அப்புறம் வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் ஐடியாஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு எது வரும், எது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், எது வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து முழுமையாக நம்ம போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. மைக் வாங்குறேன், ஸ்டாண்ட் வாங்குறேன், லைட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் மைக்கோ அல்லது வந்து ஸ்டாண்டோ அல்லது லைட்டோ எதுவுமே வாங்கலை. என் கையில் நான் ஆஃபீஸ் யூஸுக்காக வச்சிருக்கிற மொபைல்லையே தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன், அதிலேயே எடிட் பண்ணுறேன், அப்படியே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இதுக்காக நான் வந்து இது வரைக்கும் ₹1 கூட நான் செலவு பண்ணாமல் தான் செலவு பண்ணி இது வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். பட் இன் ஃபியூச்சரில் நான் வாங்குவேனா அப்படின்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மொபைல் ஃபோன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அதே மாதிரி வந்து டைமிங் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து யூடியூப்புக்காக ஒதுக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த கமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி டைமிங் வந்து நம்ம வந்து யூடியூப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்க வேண்டியது இருக்கும். அதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபோனோட யூசேஜ் வந்து கண்டிப்பாக அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் வியூஸ் போணுச்சா, கமெண்ட் வந்துச்சா, அப்படி கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை நோக்கியே போயிட்டுருக்கு. அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் வந்து குறையிற மாதிரி
இருக்கிறதா எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் விமன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து டைம் வந்து ரொம்பவும் ஷார்ட்டாக கிடைக்கிறதுனால அந்த டைமிங்கில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து கேட்ட வீடியோஸை வந்து உடனுக்குடனே என்னால் அப்லோட் பண்ண முடியறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் வந்து தராசு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது தராசு மாதிரி அப்படின்னா 2ம் ஈக்குவலாக நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். யூடியூப்பை ஒரு தராசுலேயோ ஃபேமிலியை ஒரு தராசுலேயும் வச்சோம் அப்படின்னா 2ம் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அதை வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு மீடியா. அந்த மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாகவும் நிறைய விஷயம் நடக்கும், நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக நடக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்மளை வந்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து வரும். எனக்குமே பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து மீடியாக்குள்ளே வந்துட்டோம், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்காம தொடர்ந்து வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்பொழுது அதை வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அதனால உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூடியூப்குள்ளே வராமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். ஏன்னா ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக ஒரு 4 மந்த்லேருந்து நீங்கள் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் வர்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்கம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டிலேவாக இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு வியூஸே போகாது. 3 வியூ இருக்கும், 30 வியூ இருக்கும், 10 வியூ இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன நம்ம போடுற வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூடியூப் சேனலில் வந்து ரன் பண்ண முடியாது. என்ன வியூஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்தராக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுங்க. அதே மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட உடனே ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போயிடும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 4 வியூஸ் கூட போகாது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இல்லை நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து வியூஸே போகிறதில்ல அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படியும் இருக்காது. சில சமயங்களில் ஏதோ ஒரு வீடியோ மட்டும் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்கும். ஏதோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு வியூஸ் போகும். ஆனால் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட்ஸில் தான் போகும். அப்படி தான் எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸில் எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் லேக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது அடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 50,000க்குள்ளே 60,000க்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்குமே எப்போவாவது சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஏதாவது தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வந்து கிளைம் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒரு சில சேனல் வந்து டெலிட் ஆகிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து 50% மெரிட்ஸும் 50% டிமெரிட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இப்போ சாதகமாகவும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து பணம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 40,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வந்த உடனே பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பணம் வந்து ஏர்ன் ஆகும். அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இது வந்து பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கும், ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உடனே வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களோட சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷனே வந்து கிடைக்கிறதுக்கு 4 மந்த் ஆனிச்சு. அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான், 4 மந்த்தில் கிடச்சிருச்சு. பட் வந்து என்னால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. அதுக்கும் நான் வந்து ரீசன் சொல்கிறேன். தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து இதெல்லாம் பண்ண முடியும், தொடர்ந்து உங்களால் வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒன்றா வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒன்று வந்து வியூஸ் போகும், ஒன்று வியூஸ் போகாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வந்து தொடர்ந்து வீடியோஸை ஒரு 10லேருந்து 20 30 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம போடுற கண்டென்ட் வந்து வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேணும். அதாவது மன தைரியம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இதில் வந்து இருக்குது. முதல்ல வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
முதல் வருமானம் அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அம் ஒரே எனக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். பட் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்குலாம் பெருசா வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப்காகவும், நம்மளுடைய வியூவர்ஸ்க்காகவும் தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து குடுத்துட்ருக்கிறேன். முதல் வருமானம் வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சொன்ன மாதிரி 1 1/2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 டிசம்பர்ல. எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து மே 23ல கிடைச்சது. பட் அதில வந்து யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருந்துச்சு. ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து மேல வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆனாலும், அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரதுக்கான அ அ கால்குலேஷன் வந்து பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு வந்து ஒரு 4 மந்த் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால நான் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் என் பொண்ணு தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது எடிட்லாம் பண்ணி குடுப்பாங்க. எனக்கு வந்து எடிட் பண்றது, அப்லோட் பண்றது இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க சப்போர்ட்னால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண கத்துக்கிட்டேன். எடிட் பண்ண கத்துக்கிட்டேன். இப்ப எல்லாமே நான் தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ விட்டுட்டு இதில கான்சன்ட்ரேஷன் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இப்ப வந்து அவங்களோட நான் வந்து பண்ண சொல்றதில்ல. நான் எல்லாமே நானே தான் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் இந்த சாட்டர்டே, சண்டேல மட்டும் 1 ஆர் 2 வந்து அவங்க பண்ணி குடுப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும் தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல என்னால தொடர்ந்து ஏன்னா, அ வந்து ரன் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2024ல எனக்கு வந்து வந்துச்சு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா 1 இயர் கழிச்சு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு வந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள தொடர்ந்து வீடியோவா குடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுல தவறே கிடையாது. பட் அத தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னும் சில விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. அ அ சில தவறுகள் நான் பண்ணதுனால வந்து யூடியூப் சேனல தொடர்ந்து என்னால நடத்த முடியாம ஒரு சேனல வந்து நான் விட்டுட்டேன். அது என்ன சேனல் அப்படிங்கிறது சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சேனல தொடர்ந்து பார்த்தவங்க எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. "அக்கா இது வந்து உங்களோட சேனல் தானே, ஏன் அத நீங்க ரன் பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிரும். இத பத்தி கண்டிப்பா இன்னொரு வீடியோல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.